இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் சின்ன சண்டை வந்திருக்கும். அப்புறம் சேர்ந்திருப்பாங்க. ஹீரோ கையில ஹீரோயினோட அப்பா போட்டோவும் இருக்கும். இவர் தான் ஹீரோவை ஏமாத்தனதோ அப்படின்ற ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டேப்ல ஹீரோயின் அவ கட்டணும்னு ஆசைப்பட்டால நேரா இருக்கிற வீடு அதை பத்தி காமிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்ப இருக்கிறான்ல அந்த வீட ஒரு ஆள் கேட்டிருக்காராம். நல்ல ரேட்டுக்கு வருது, உடனே முடிச்சிடலான்னு மெசேஜ் பண்ண. இதை ஹீரோயின் பார்த்துட்டு அடுத்து நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல, இந்த வீட்டுல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்றான். அந்த ஊர்ல எல்லாம் அவங்க எங்க வாழ்றாங்கன்றத கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப அவனும் அந்த வீட்டுல தான் வாழ போறேன்றத போய் ரெஜிஸ்டர் பண்றான். இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணானா. எங்கேயுமே ஒரு வாரத்துக்கு மேல வாழ்ந்தது இல்லையா. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் வீடு இல்லாத ஆளுன்றதே அவனுக்கு புரிஞ்சுதான். இந்த வீட்டுல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, இன்னும் நிறைய உருவாகும், அதனால நான் இந்த வீட்டை விட்டு போக போறது இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கு. அப்ப அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாங்க. அந்த தீம்ல நாம ஸ்பெஷலா ஸ்கூல் ட்ரிப்லாம் ஆட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் கங்கெல்லாம் அவங்க ஸ்கூல் ட்ரிப் போன ஊரை பத்தி சொல்ல, அப்ப ஹீரோ கிட்ட கேட்க அவன் ஸ்கூல் ட்ரிப்லாம் போனதே இல்லையா. என்னன்னு கேட்டா அவன் ஸ்கூல் முடிச்சு வந்து நைட்டு ஃபுல்லா சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்ப்பானா. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா, அதனால ஸ்கூல் ட்ரிப் போறதுக்கே அவனுக்கு டைம் இல்லாம இருந்துச்சான். அப்போன்னு பார்த்து செக்ரட்டரி போன் பண்ணா அவங்க இருந்து போயிட்டான். அவன் சோகமாகறதெல்லாம் ஹீரோயின் நோட் பண்றா. இப்ப அப்படி ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் நம்ம 2 பேர் ட்ரிப் போலான்னு கேக்குறா. அண்ணா அவன் டக்குன்னு நெஞ்சை புடிச்சிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவ ட்ரிப் போனோம்னு சொன்ன உடனே அவனோட நெஞ்சு தன்னால வலிக்கிட்டு வருதான். அப்புறம் அவகிட்ட நீ கடைசி எப்ப ஸ்கூல் ட்ரிப் போனன்னு கேட்க அவளும் ஸ்கூல் ட்ரிப் போனதே இல்ல போல. இவ அம்மா அப்பா ஏதோ கஃபே வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க போல. அப்புறம் ஏதோ லாஸ் ஆகி ரொம்ப ஏழை ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவ ஸ்கூல் ட்ரிப்பே போனது இல்லையா. இப்பதான் அவளோட பிளாஷ்பேக்கை ஹீரோ கிட்ட சொல்றா. அவங்க அப்பா ஒரு வீடை வாங்கியிருப்பாரு போல. அவங்களுக்கு சொந்தமா வீடு வாங்கணும்ன்றதான் கனவேவான். அவரோட ஃப்ரெண்டு மூலமா கம்மி பிரைஸ்ல ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. சந்தோஷமா வீட்டுக்கு குடி போலான்னு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க போனா அந்த வீட்டுல ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது அவரோட ஃப்ரெண்டு இவரை ஏமாத்திருக்காரு. அவங்க சேர்த்து வச்சிருந்த காசு அப்புறம் கொஞ்சம் காசு கடன் வாங்கியிருப்பாங்க போல. எல்லாமே மொத்தமா போச்சு. ஒரு நாள் ஹீரோயின் ஸ்கூல்ல விட்டு வெளியில வரும்போது நிறைய ரவுடி பசங்க அவங்க வீட்டுல இருந்து வெளியில போறாங்க. இவளும் வேகமா உள்ள போய் பார்த்தா வீடெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அவங்க அம்மா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. என்னாச்சுமான்னு கேட்டா ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா நான் எங்கேயாவது போய் காசு சம்பாதிச்சு கொண்டு வரேன், கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிருக்காரு. அப்பதான் கடைசியா போனவர். அதுக்கப்புறம் அவங்க அவரை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளும் வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருந்திருக்கா. காசு சம்பாதிச்சு கடன் அடைக்கணும்ல, அதனால ஸ்கூல் ட்ரிப்லாம் இவளும் போனது இல்லையா. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ ஒரு ட்ரிப் போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே ஆபீஸ்ல மீட்டிங் ரூம்ல உட்காந்து ஹீரோயின் யாருக்குள்ள போன் பேசிட்டு இருக்கா. அப்போ ஷின் வரான். வந்தவன் நீ அண்ணன் கூட ட்ரிப் போறியா, ரொம்ப சந்தோஷம், அண்ணன் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டான், அதுதான் காதலோட பவர் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவன் நம்ம கங்க கூடயும் சீஃப் கூட பேசிட்டு இருக்கான். ஷின்னா தான் சொல்றான் இப்பெல்லாம் எல்லாரு கூடயும் சகஜமா பழகுறான், இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரு கூட பேசக்கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யார்கிட்டயே காசு ஏமாந்தான்னு சொன்னால அதுக்கப்புறமே யாரு கூடயுமே பழகுறது இல்லையா. காசு சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருக்கான். இப்பெல்லாம் சிரிச்சது கூட இல்லையா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நல்லபடியா ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. கங்கும் சீனியரும் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் லைட்டா கல்யாணத்தை பத்தி பிட்ட போட்டுட்டு இருக்காரு. ஆனா சீனியர் யோசிக்கவே இல்ல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் சீனியர் கோச்சுக்குவாங்கன்னு நம்ம கங்கும் சரி கல்யாணம்லாம் வேணவே வேணாம், நான் கல்யாணத்தை பத்தி இனிமே யோசிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு நான் எதிரானவன் அப்படிலாம் சொல்லி சிரிக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா சீனியருக்காக அது வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் சீனியர் வீட்லயே டேரா போட்டாரு. அப்புறம் அப்படி ஹீரோவை பார்த்தா அவன் பாத்ரூம்ல உட்காந்து ட்ரிப் நினைச்சு ஜாலியா இருந்துட்டு இருக்கான். எந்தெந்த இடத்துல போய் சுத்தி பார்க்கணும்னு அவனுக்கு தெரியல. இப்ப அப்படி ஹீரோயினை பார்த்தா அவளும் ட்ரிப் ஒரு சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம கங்கு அந்த காட்டுல ஒருத்தர் தனியா வாழ்றாருன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோயினையும் சேர்த்திருப்பாங்க போல. அதனால அவளுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாரு. அவ அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு போட்டோல அவளோட அப்பா இருக்காரு. அப்புறம் டக்குன்னு கங்குக்கு போன் பண்ணி அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டு அடுத்த நாள் காலையிலே அவளும் அவ அம்மாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அவ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவ அப்பாவை பார்த்துட்டா. பார்த்தோன்னே சந்தோஷத்துல அப்பான்னு கத்திட்டே வேகமா ஓட அவளோட அம்மா இவளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு தான் சந்தோஷம், அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்பாவை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமா கட்டி பிடிக்கிற மாதிரியே போறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தோன்னே சந்தோஷத்துல நிக்கிறாரு. ஆனா வேக வேகமா ஓடி வந்தவங்க கட்டி பிடிப்பாங்கன்னு பார்த்தா அவர் முடிய பிடிச்சி ஆஞ்சி அவரை உருட்டி பெரட்டி பாடா படுத்திட்டு இருக்காங்க. ஆமா பின்ன பண்ண மாட்டாங்களா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நாங்க போயிருக்கேன், பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் எனக்கு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஏதாவது ரிப்ளை பண்ணலாம்னு யோசிக்கிறான் ட்ரிப் பத்தி கேட்கறதுக்கு. அப்புறம் சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்பதான் கங்கு அவன் கண்ணில் படுறாரு. உடனே அவட்ட போய் ஒரு ஊர் பேர் சொல்லி இந்த ஊர்ல எந்தெந்த இடம்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு லிஸ்ட் வாங்கலாம் ட்ரை பண்றான்.
ஆனா நம்ம சீஃப் இடையில நானும் அங்க போயிருக்கேன், அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆர்வமா கேட்க, ஆனா நாங்க அங்க சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம், அதனால அந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலா தெரியாதுன்றாரு. அவன் கடுப்பாயிட்டு கங்க தனியா கூட்டு போயிட்டான். நம்ம சீஃப்க்குலாம் ஒரே வருத்தம், நம்ம ரொம்ப தனிமையா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அப்படி நம்ம ஹீரோயின் அவ அம்மா அப்பாவெல்லாம் காட்டுறாங்க. அவ அப்பா எப்படியாவது காசு சம்பாதிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளில வந்திருக்காரு. இந்த ஆழ்கடல்ல மீன்லாம் பிடிப்பாங்கல்ல, அந்த வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஏதோ அடிபட்டதுனால அவரை வெளியில அனுப்பிட்டாங்க. அவரால் பணம் சம்பாதிக்கவும் முடியல. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம வேற இருந்திருப்பார் போல. அதுக்கப்புறம் அவருக்கு வெறும் கையோட வீட்டுக்கு வர்றது ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கு. அதனாலதான் காட்டிலே வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப எப்படியோ ஹீரோயின் அவ அம்மாவே அப்பாவே சமாதானப்படுத்தி அவ அப்பாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்னு ட்ரை பண்றா. கடைசியில அவ அம்மாவும் ஒத்துக்குறாங்க. அப்புறம் அப்படியே அங்க ஆபீஸ்ல பார்த்தா கங்கோட அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க. கங்கு 4-5 நாளா வீட்டுக்கு வரல, சீனியர் வீட்டுல தான் டேரா போட்டுட்டு இருக்காரு. அதனால சாப்பிட்டாரோ என்னமோன்னு வருத்தத்துல சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மீட்டிங் ரூம்ல கங்கு, சீனியர், சீஃப், கங்கோட அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப கங்கோட அப்பா சீஃப் கிட்ட, நீங்க எப்படிலாம் அதிகமா வேலை வாங்காதீங்க, அட்லீஸ்ட் தூங்குறதுக்காக என் பையனை வீட்டுக்கு விடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சீஃப் வெளியில காட்டிக்கல, கங்கு வேலை பார்த்தாருன்ற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சீனியரை பார்த்து, உனக்கும் கங்கோட வயசு தானமா, கங்குக்கு ஏத்த ஒரு பொண்ணா பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கங்கு, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்ல, நான் கல்யாணத்துக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு பேச கங்கோட அப்பா கோவப்பட்டு ஒரு போடு போட்டு, உன் பெத்தவங்க முன்னாடி எப்படிலாம் உனக்கு எப்படிடா பேச முடிஞ்சது, உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிக்கலையா அப்படிலாம் பேசுறாரு. சீனியருக்கு இதை கேட்க கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம சீஃபும் கொஞ்சம் வருத்தத்திலே சீனியரோட மூஞ்ச பார்க்க, அப்புறம் திரும்ப சீனியர் வெளியில இருக்கும்போது சீஃப் வராரு. அவங்களோட ஆசை நியாயம் தானே, நீ திரும்ப ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நான் யோசிச்சு பாக்குறேன், கங்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா வேணாமான்றதை யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருப்பா போல ஹீரோயினோட அப்பாவை தான் மேன் ஆஃப் நேச்சர்னு கங்கு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதை சொன்ன உடனே அவங்க அம்மா, ஆமா மேன் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கடுப்புல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை சின்ன வயசுல பார்த்தாருல, நீ ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன், இப்ப நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவ ஒண்ணு, இனிமே நீங்க என் கூட தானே இருக்க போறீங்க, நான் கல்யாணம் பண்றதை என் கூட இருந்து பாருங்க, நான் குழந்தை குட்டி பெத்துக்கிறத என் கூட இருந்து பாருங்க அப்படிலாம் சொல்ல, உடனே அவ அப்பா, நீ யாரையாவது பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவ அம்மாவும் ஆர்வமாயிட்டாங்க. அவ இப்ப சொல்லிடுறா, நம்ம ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயினோட அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு தடவை ஹீரோவை மீட் பண்ணாங்கல்ல, அவ அப்பாவுக்கு போன்ல உள்ள போட்டோ எடுத்து காட்டுறா. அவர் அதை பார்த்துட்டு, இது ஜெய்சங் தானே அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு எப்படி ஜெய்சங்க தெரியும் அப்படின்னு கேட்டா, அவர் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே அங்க கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க சின்ன ஹீரோவுக்கு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எப்படி போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். வெளியில போனோம்னா நல்ல மெமரிஸ் வேணும், அதுக்கு போட்டோ எடுக்க கத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படியே சின்ன ஹீரோவே பாக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீ சந்தோஷமா இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவனை யோசிக்கிறான். இப்ப 2 பேர் சைட்ல இருந்துமே ஒரு பிளாஷ்பேக். ஹீரோ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வேலை பார்த்தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பாவை வேலை பார்த்திருப்பாரு. அப்பா அவர் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஹீரோவும், நீங்க என்ன அப்பா மாதிரி தானே பாத்துக்கிறீங்க, அதனால நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், அதையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். காசு வந்த உடனே உன்கிட்ட தான் முதல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா பார்த்தா காசு கொடுத்த கொஞ்ச நாள்ல ஒரு ஆளு ஹீரோ கிட்ட, ஹீரோயினோட அப்பா நிறைய பேர்ட்ட காசை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பதறி போய் ஹீரோயினோட அப்பாவை வீட்டுல போய் பார்க்கலான்ட்டு ஓடுறான். அங்க போய் பார்த்தா வீடே காலியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்போ ஷின்னும், அந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துரு, இனிமே நீ வாழ்க்கையில சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்படி நம்ம சீனியரை காட்டுறாங்க. அவங்க லைப்ரரியில உட்காந்துருக்காங்க. கங்க அங்க வந்து, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு டின்னர் நான் சமைக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சீனியர், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தனியா இருக்கணும், நான் வீட்டுக்கு போறேன், நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு, ஹீரோ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டே அப்படின்னு மெசேஜ் பண்ண, அவளும் நான் சேஃபா வந்துட்டேன், வீட்டுல ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்றா. சரி அப்போ தூங்கு, நாளைக்கு ட்ரிப்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அவளை காட்டுறாங்க. அவ மூஞ்சி ரொம்ப சோகமா தான் இருக்கு. ஆமா நாளைக்கு ட்ரிப்ல நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றா. ஆனா அவ உட்காந்து அழுகுறா. அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல. அதோட அவன் சொல்லியிருப்பான்ல, நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு செத்துலாம் போல இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அப்புறம் ஷின் கூட சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்துக்கு அப்புறம் யார் கூடயும் பழகுறது இல்லைன்னு, அதெல்லாம் நினைச்சு லைட்டா அழுகுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் 2 பேரும் ட்ரிப்புக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு இடத்த சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் இன்னொரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரிமைண்டர் வருது அவனுக்கு. என்னன்னு பார்த்தா அடுத்த இடத்துக்கு போகணுமா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போனா அங்கேயும் அப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டைம் ஆயிடுச்சு, இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் இன்னைக்கு லீவு தானே, ஆனா கங்கு ஆபீஸ்க்கு வந்திருக்காரு, நம்ம சீஃபு வந்திருக்காரு. நம்ம சீஃப் தான் எப்போ வருவார்ல, நீ என்னங்க இருக்க, நம்ம சரக்கடிக்க போலாமா அப்படின்னு கேட்க, கங்கு நான் வரல, டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் லைப்ரரியில நின்று நம்ம சீனியருக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு வரவா, நான் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு சமைச்சு தரவா அப்படின்னு கேட்க, இல்ல வேண்டாம், நான் தனியா இருக்கணும்னு விரும்புறேன், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கங்கு, நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என் அப்பா அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேற, நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை பார்த்தா அவங்க ட்ரிப் வந்திருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ரெண்டு கொடுப்பாங்க போல, அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஸ்கூல் ட்ரிப் போன அனுபவம் வேணும்னு சொல்லி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பேசிட்டே போறாங்க. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறது நிஜமாவே ஸ்கூல் ட்ரிப் போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு ரிமைண்டர் வருது, அடுத்த பிளான். ஆனா அவ நம்ம தங்கி இருந்த இடத்துக்கே போலாம் அப்படின்னு சொல்றா. இவன் இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோடனே தான் அவனுக்கு உரைக்குது, நம்மளோட ஆசையை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப அப்படி நம்ம கங்கு சீனியரோட வீட்டுக்கும் போயிட்டாரு. அப்போ சீனியர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நாம அப்படின்னு சொல்ல, வேண்டாம் நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ என்ன சொல்ல போறன்றது எனக்கு தெரியும், என்னாலாம் பிரேக்கப் பண்ண முடியாது, நான் உன் கூட தான் இருக்க போறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வாழ்க்கை ஃபுல்லா தனியாவே இருந்துக்கிறேன், ஆனா உன் கூட இருக்கிறேன், அதுக்கு மட்டும் விடு அப்படின்னு சொல்ல, நம்ம டேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்புறம் வந்துட்டு டேட் பண்றதை நிறுத்திக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்குனா ஒரே ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா நேற்று கங்கோட அம்மா அப்பா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்கல்ல, அப்போ கங்கோட அப்பா கங்கோட அம்மாவை நல்லபடியாக பார்த்துருக்காரு, அவங்க சூலேஷ் கலண்டருக்கு அதெல்லாம் மாட்டி விட்டுருக்காரு. அப்புறம் காரில் ஏறும்போது தட்டாமல் இருக்கணும் பார்த்துருக்காரு, பார்த்துவாமான்னு ரொம்ப அக்கறை எடுத்துருந்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்த பையன் கண்டிப்பாக நம்மளை நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே நல்லபடியாக சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் நம்ம சீஃப் சரக்கடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, தனியா தான் வந்திருக்காரு. அப்போன்னு பார்த்தா அங்க நம்ம செக்ரட்டரி இருக்காரு. உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்களும் சரக்கடிக்க தான் வந்திருக்கீங்களா, வாழ்க்கை நல்லாவே இல்லைல்ல, எப்படி இருக்கும், நம்ம பாஸ்க்கு செக்ரட்டரியா இருந்தா இப்படித்தான் இருக்கும், அவர் கூடலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பேசிட்டு இருக்க. நம்ம செக்ரட்டரி எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு மட்டும் இருக்காரு. நானும் உங்களோட இடத்துல தான் இருக்கேன், அதனால உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்க. நம்ம செக்ரட்டரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பில்லை பே பண்றேன் அப்படின்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களுக்கே சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், நானே பே பண்ணுறேன்னு சொல்லி சீஃப் காசு கொடுக்குறாரு. அப்புறம் நிறைய காசு சம்பாதிச்சு சீக்கிரமாக நம்ம பாஸை விட்டு வெளியேற வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம செக்ரட்டரி எதுவும் சொல்லாமல் கிளம்ப பார்க்காரு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து, வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கட்டி தரேன், வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சீஃபும், யார் இவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா, இந்த பில்டிங்கே நம்ம செக்ரட்டரிக்குள்ள தான் அந்த லேடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாராம், ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசிட்டு அவங்க கிளம்ப, நம்ம சீஃப்லாம் வாயடிச்சு போயிட்டாரு. இவ்வளோ சின்ன வயசுல ஒரு பில்டிங்கோட ஓனரா, நீங்க என்ன பணக்கார ஃபேமிலியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அப்படி உங்க சீக்ரெட் என்னன்னு கேட்க, நாய் கூட ஸ்கூல் வாசல்ல இருந்தா 3 வருஷத்துல பாட்டு பாடுமா, அதே மாதிரி தான் நம்ம பாஸ் கூட இருந்ததுனால ரியல் எஸ்டேட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சீக்ரெட் ஒரு விஷயத்த குறை சொல்லிட்டே இருக்காம அதுல என்ன நல்லது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் அப்படி ஹீரோ ஹீரோயினும் அவங்க ரூம் எடுத்துருக்கிற வீட்டு முன்னாடி ஒரு பெஞ்ச் இருக்கு, அதுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ, என்னை மன்னிச்சிரு, நான் என்னோட பிளான்லயே உன்னையும் தள்ளிட்டு போயிட்டேன், நான் நிறைய இடத்த உனக்கு சுத்தி காமிக்கணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் நல்லது தான், எனக்கு நல்ல மெமரிஸ் உருவாக்கணும்னு தான் நினைச்சீங்க அப்படின்னு சொல்ல, அவன் ஒன்று, இனிமே நம்ம நிறைய ட்ரிப் போகலாம், நிறைய நல்ல மெமரிஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் முகமே ரொம்ப வாடி போயிருக்கு. அப்படியே அவன் தோல் மேலே சாஞ்சிட்டே உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே ட்ரிப்பை முடிச்சுட்டு ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து காரில் ட்ராப் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் அவங்கிட்ட, என் கூட மேலே வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. நிஜமாவா வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவரை நீங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. என்னது கண்டுபிடிச்சிட்டியா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம ட்ரிப்பு ஒரு சந்தோஷமான விஷயமா அமையணும்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயினோட அப்பா ஜேசன்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டான். அவர் அந்த இடத்துல கீழே முட்டி போட்டுட்டாரு. ஹீரோயினுக்கு அவ அப்பாவை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம சின்ன பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நம்ம கேம்பிங் போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவன், சேச்சா நான் வரலப்பா, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவன் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கா. நேற்று சேஃபா வீட்டுக்கு கொண்டாந்து விட்டல, அதனால தான் லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இது எனக்காக பண்ணதா, எனக்காக மட்டும் பண்ணதா அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்கறான். ஆமா உனக்காக தான் பண்ணது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க, நீ என் கூட சேர்ந்து சாப்பிட அப்படின்னு சொல்றான். அவளும் அப்படியே சிரிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ரூட்டு கிளியர் ஆன மாதிரி தெரியுது. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ, உங்க அப்பாவை நீ கண்டுபிடிச்சிட்ட, சந்தோஷம், அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு ஒரு கவர்ல காசு வச்சு, இதுல எங்க அப்பா சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு, கூடிய சீக்கிரம் மத்த காசை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான்.
சொல்றா. அதெல்லாம் வேணாம், அதை பத்திலாம் யோசிக்காத, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருந்ததா என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவ கேட்க மாட்டா. நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அவனும் வேண்டாம், பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்ல அவ இருந்துட்டு, என்னோட முகத்தை பார்க்கும் போதுலாம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதே மாதிரிதான் எனக்கும், ஒவ்வொரு தடவை உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு வலிக்கும், எனக்காகவாவது முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் வெளியில உட்காந்து ரொம்ப அழுவுறா. அவன் சொல்லியிருப்பான்ல, எனக்கு சாகணும் போல தோணுச்சுன்னு. அந்த வார்த்தைகள்லாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம அப்பாவால தான் அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான், இனிமே நம்மளை பார்க்கும்போது அவனுக்கு அந்த கஷ்டம் தானே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பிரேக்கப் பண்ணியிருக்கா. இப்ப அப்படி 2-3 மாசம் ஆயிடுச்சு. நம்ம சீனியருக்கும் கங்குக்கும் மேரேஜுக்கு போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஷின்னு தான் எடுக்கிறாப்ல. ரொம்ப சந்தோஷமா போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சீஃப் கிட்ட, என் கல்யாணத்துல என் அப்பா இடத்துல நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனியர் கேட்க சீஃப்க்குலாம் ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு, எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசு கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையனா தெரியுமே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சிரிக்கிறாரு. ஆனா நம்ம கங்கு வித்தியாசமா பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம சீனியரை ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும், எதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம கங்கும் கை நீட்டி காட்டுறாரு. பார்த்தா சீனியரோட அப்பா உட்காந்துருக்காங்க. சீனியரும் கோச்சிட்டாங்க இருந்து போலான்னு பாக்குறாங்க. ஆனா கங்கு பிடிச்சி, நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த இன்விடேஷன்ல எல்லாம் பேர் எழுதி அனுப்புவாங்கல்ல, அதுக்கு நம்ம சீனியர் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்விடேஷன்ல அப்பா அப்படின்னு சொல்லி பேர் போடுறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா வரணும்னு ஆசைதான், ஆனா அவர் பண்ணதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் அப்படி விட்டு இருந்திருக்காங்க. உன் அப்பா இடத்துல நீ சீஃபை உட்கார சொன்ன, ஆனா நிஜமாவே உங்க அப்பா உட்காரணுன்னு தான் உனக்கு ஆசை, உன் அம்மாவும் இதைத்தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை பிடிச்சி இவர் பேச நம்ம சீனியர் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு எத்தாப்புல போய் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே இன்விடேஷன் எடுத்து கொடுக்க அவரும் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன இருந்தாலும் பொண்ணு இல்ல, இவ்வளவு தூரம் பிரிஞ்சு இருந்துட்டாரு, 2 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம சீனியர்லாம் அழுகுறாங்க. இப்ப அப்படி நம்ம சின்னையை அசிஸ்டன்ட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. நீ நிஜமாவே இங்க இருந்து போறியான்னு ஃப்ரெண்டு ஷின்னு கிட்ட கேட்க, ஷின்னு மேல படிக்க போறானா, ஆபீஸை விட்டு போறான், ஆனா வெளிநாட்டுக்கெல்லாம் போலையா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் 3 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டாலாம், எங்க இருக்கான்னு கூட தெரியலையா. அதனால ஹீரோ கூட துணைக்கு இருக்கணும்ன்றதுக்காக அவன் வெளிநாட்டுக்கு போல. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்து பாக்குறான். வீடே எம்டியா இருக்கு. அவ காலி பண்ணிட்டு எங்க போனானே இவனுக்கும் தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறான். அவன் வீட்டுக்கு திரும்ப வந்தா எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்கு. அவன் உள்ள வரையும் அவளை வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் அவனுக்கு அவ முகம் தான். அவளை ரொம்ப மிஸ் பண்றான். இப்ப அப்படி 3 வருஷம் கழிச்சு ஹீரோவோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க அந்த 2 அசிஸ்டன்ட் பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே எடிட்டர் ஆயிட்டாங்க போல. அந்த 2வது அசிஸ்டன்ட் பொண்ணு தான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு வெக்கேஷன் ஹவுஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த வெக்கேஷன் ஹவுஸ் பத்தி ஒரு சேனல்ல போட்டு அது பயங்கர வைரல் ஆயிடுச்சான். ஆனா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெக்கேஷன் ஹவுஸோட போட்டோஸ் எல்லாம் காமிக்க, அது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரிப் போனாங்கல்ல அந்த வீடு. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஏதோ தோணுது, ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் அப்படி கார் எடுத்துட்டு வெளியில போலான்னு பாக்குறான். கார் சாவில நம்ம ஹீரோயின் ஒரு கீ செயின் கொடுத்தால அதை போட்டிருக்கான். அதை பார்த்தா அப்பவும் ஹீரோயினை தான் நினைக்கிறான். இப்ப அப்படியே இந்த வீடியோ போட்ட கண்டென்ட் கிரியேட்டரை கண்டுபிடிச்சிட்டான். வீட்டுல போய் காலிங் பள்ளையும் அடிக்கிறான். அப்படியே அந்த கதவு திறக்கிற சீன்லாம் அப்படியே பயங்கரமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி ஆர்வமா பாக்குறான். ஆனா பார்த்தா வேற யாரோ. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இன்டர்வியூ பத்தி பேசுறான். ஆனா அந்த பொண்ணு இது வரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்கலையா. நிறைய மேகசின்ல கொலாபரேஷன் கேட்டாங்க, ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி உங்க மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த பொண்ணோட போனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஹீரோயினோட பேர் போட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை தெரியுமா இல்லைன்னா தெரியல. இப்ப அப்படியே ஹீரோ லிப்ட்ல கிளம்பலான்னு போனா இன்னொரு லிப்ட்ல இருந்து ஹீரோயின் வெளியில வரா. ஆனா இவன் பார்க்கவே இல்லை, இன்னொரு லிப்ட்ல ஏறிட்டான். 2 பேருமே மீட் பண்ணிக்கல. ஹீரோயின் செம்ம லுக்கா இருக்கா இப்போ. அப்புறம் அப்படி பார்க்கிங்க்கு வந்து கார் எடுக்கலான்னு பார்த்தா சாமியில கீ செயின் போட்டிருந்தால அந்த கீ செயினை காணும். மேலதான் மறந்து வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல போறான். ஹீரோயின் மீட் பண்ணதான் போறாங்க அப்படின்னு நம்மளும் ஒரு ஆர்வம் பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட கொலாபரேஷனுக்கு தான் கேட்க வந்திருப்பா போல. அப்ப அந்த கீ செயினை பாத்துடுறா. பின்னாடி திருப்பி பார்த்தா அவ YJS அப்படின்னு ஜெய்சங்கோட இனிஷியலை போட்டிருப்பா. அதுவும் இருக்குது. அவளுக்கு தெரியுது இது ஹீரோவோட தான் அப்படின்னு. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் பொண்ணும் இப்ப அவர் வந்தாரு, இந்த கீ செயினை விட்டுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் மேல வந்துட்டான். காலிங் பெல் அடிச்சுட்டு கதவு திறந்தா இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து உள்ள வரான். ஆனா பார்த்தா யாரையுமே காணும். அப்புறம் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் பொண்ணு இருக்குல்ல, அது வேகமா வந்து இந்த கீ செயின்காக தானே திரும்பி வந்தீங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குது. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கீ செயினை பார்த்தோன்னே வேக வேகமா வெளில போயிருப்பா போல. இப்ப அப்படி வெளியில நடந்து வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் போனாங்கல்ல, அப்ப நிறைய இடத்த சுத்தி பார்த்தாங்கல்ல, அங்கெல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவளும் ரொம்ப ஹீரோ மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க போட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது ஏத்தாப்புல ஹீரோ நிக்கிறான். அவளை பார்த்து அவன் சிரிக்க, அவனை பார்த்து அவ சிரிக்க, ஒரு வழியா 2
பேரும் சேர்ந்துட்டாங்க. ஹீரோயின் கூட ஒரு வீடு கட்டிட்டா போல. அதான் ஹீரோவை கூட்டிட்டு வந்து காட்டுறா. இதுல வேற நிறைய பேசுறா. அந்த இடத்துல அது வரப்போகுது, இந்த இடத்துல இது வரப்போகுது, வீடோட பிரைஸ் கூட போகுது அப்படி இப்படின்னு. ஹீரோக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு இவ இவ்வளவு தூரம் பேசுறான்னு. அப்படியே சந்தோஷத்துல சிரிக்கிறான். அப்படியே ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா. நம்ம சீனியருக்கு கங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம சீஃபோட பையன் படிச்சு முடிச்சுட்டான். இப்ப அவர் உப்பு குத்தியில நடக்கிறத நிறுத்திட்டு நேரா நடக்கிறாரு. அப்படியே சூப்பரா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரிஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு சூப்பரான சீரிஸோட உங்களை வந்து பாக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.